மனிதன் உருவாக்கிய இயந்திரம் இன்று மனிதனைப் போல் சிந்திக்க தொடங்கியுள்ளது. உங்கள் குரலை கேட்டு அது பதில் சொல்கிறது. உங்கள் முகத்தை அறிந்து வைத்திருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை கணிக்க முயல்கிறது. இது சாதாரணமான தொழில்நுட்பம் அல்ல. இது உலகையே மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு புரட்சி. இதுதான் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எப்படி வேலை செய்கிறது உங்களுக்கு தெரியுமா? நமது கல்வி, வேலை, ஊடகம், நம்பிக்கை வாழ்வு இவற்றில் இது எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். தொடக்க நூல் 11:4-9. அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் ஒன்றை கட்டி எழுப்புவோம், நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். மனிதன் தொடக்க காலத்திலிருந்தே தன்னை வலிமை உள்ளவனாக காட்டிக்கொள்ள ஏதாவது ஒரு துணைக்கருவியை எப்போதுமே பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறான். கற்காலத்தில் கூர்மையான கற்களை பயன்படுத்தி வேட்டையாடுவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் பயன்படுத்துகின்றான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் விலங்குகளை பழக்கப்படுத்தியும், சக்கரங்களை கண்டுபிடித்தும், துப்பாக்கி முதல் அணுகுண்டு வரை பயன்படுத்தியும் தன்னை பிறரை விட வலிமை உள்ளவனாக, ஏன் கடவுளைப் போல் தன்னை நினைத்ததினால்தான் பாபேல் என்ற கோபுரத்தை கட்டி எழுப்புகிறான். பாபேல் என்றாலே விண்ணகத்தின் நுழைவாயில் என்று பொருள். மனிதன் கடவுள் இருப்பிடத்தை கண்டடைய விரும்புகிறான். எனவே வானுயர கோபுரம் ஒன்றை கட்டி அதன் மூலமாக தன்னை வலிமை உள்ளவனாக காட்ட விரும்புகிறான். இது தொடக்கத்திலிருந்தே மனிதனின் இயல்பாக இருந்திருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாகவே செயற்கை நுண்ணறிவை, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாம் பார்க்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு என்பது கணினியையும் இணையத்தையும் பயன்படுத்தி மனித அறிவிற்கு இணையான ஓர் அறிவை செயற்கை முறையில் உருவாக்குவது. இது மனிதனின் பணியினை எளிமைப்படுத்துகிறது. சில நேரங்களில் மனிதனையே தன் பணியிலிருந்து வெளியேற்றியும் விடுகிறது. செயற்கை நுண்ணறிவு என்று நாம் பல தளங்களிலே இன்று பேசினாலும், இத்தகைய சிந்தனை என்பது ஆலன் டூரிங் என்பவரால் 1940 அல்லது 50களிலேயே ஆராயப்பட்டது. எனவேதான் இவரை செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்கின்றனர். இயந்திரங்கள் சிந்திக்க முடியுமா? கேன் மெஷின்ஸ் திங்க் என்ற டூரிங்கின் கேள்வியே இன்றைய செயற்கை நுண்ணறிவிற்கெல்லாம் அச்சாணியாக அமைந்தது. செயற்கை நுண்ணறிவை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, பலவீனமான செயற்கை நுண்ணறிவு, வீக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவ்வகை செயற்கை நுண்ணறிவு குறைந்த அறிவுத்திறன் கொண்டும் குறுகிய இலக்கிற்காகவும் குறைந்தபட்ச செயலுக்காகவுமே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதனாலேயே இதனை நேரோ ஏஐ என்றும் சொல்கின்றனர். இதற்கு எடுத்துக்காட்டாக சாட் ஜிபிடி செயலியை சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் செய்யும் திறன் கொண்டது. மற்றொன்று வலுவான செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஸ்ட்ராங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவ்வகை செயற்கை நுண்ணறிவு செயற்கை பொது நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் AGI, மற்றும் செயற்கை அதிநவீன நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் போன்ற AI தொழில்நுட்பத்தினால் செறிவூட்டப்பட்டிருக்கின்றது. சிந்திக்கும் திறன், புரிந்து கொள்ளும் திறன், கற்றுக்கொள்ளும் திறன், கணக்கிடும் திறன் என்று மனித அறிவிற்கும் ஆற்றலுக்கும் இணையான பண்பை இவ்வகை செயற்கை நுண்ணறிவு கொண்டு விளங்குகிறது. எனினும் மனித அறிவையும் அதன் அதீத ஆற்றலையும் மிஞ்சி செல்ல இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு இன்னும் சில காலம் ஆகும் என்றே நான் நினைக்கிறேன். ஜெமினை அல்லது சாட் ஜிபிடி போன்ற AI கருவிகளிடம் உங்கள் வங்கி விவரங்கள், அதாவது கடவுச்சொற்கள், பாஸ்வேர்டு அல்லது மிக முக்கியமான தனிப்பட்ட ரகசியங்களை ஒருபோதும் பகிராதீர்கள். பெரும்பாலான AI தளங்கள் உங்கள் உரையாடல்களை தங்கள் மாதிரிகளை, அதாவது மாடல்ஸை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்றன. எனவே செட்டிங் போய் சாட் ஹிஸ்டரி அல்லது ட்ரெய்னிங் போன்ற விருப்பங்களை ஆஃப் செய்து வைப்பது நல்லது. AI சில நேரங்களில் தவறான தகவல்களை மிகவும் நம்பிக்கையான தொனியில் வழங்கும். இதை ஹாலுசினேஷன் என்கின்றனர். எனவே முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அல்லது கட்டுரைகள் எழுதும்போது தகவல்களை நம்பகமான பிற ஆதாரங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்ப்பது நல்லது.
ஒருவரின் குரல் அல்லது உருவத்தை அப்படியே பிரதிபலிக்கும் டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலம் மோசடிகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நெருங்கிய உறவினர் போல் பேசி பணம் கேட்டால் கூட வேறு வழியில் அவர்களை தொடர்பு கொண்டு பணம் கேட்பது அவர்கள்தானா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இன்று மருத்துவத்துறையில், இராணுவத்தில், கல்வித்துறையில், ஊடகத்தில், மனித மேம்பாட்டில், தொழில் புரட்சியில், விண்வெளி ஆய்வில் என்று இன்னும் பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்பு என்பது அறிவியலின் விஸ்வரூப வளர்ச்சியை முப்பரிமாண கோணத்தில் நமக்கு காட்டுகிறது. ஒருபுறம் வளர்ச்சி, அறிவியலின் புரட்சி என்று மார்த்தட்டினாலும், மறுபுறம் AI தொழில்நுட்பத்தினால் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் சைபர் குற்றங்கள், நம்பகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய போலி செய்திகள் மற்றும் காணொளிகள், அதில் இருக்கக்கூடிய நெறிமுறை சார்ந்த குழப்பங்கள் மற்றும் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் சவால் நிறைந்ததாக இருக்கும் என்பதை இன்றே நமக்கு உணர்த்துகிறது. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்மை நாமே சில விஷயங்கள்ல முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அதாவது நம்மை நாமே வந்து சில பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து உட்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளாதான் அந்த பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, அதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம மனம் வந்து ரெடியாவே இருக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்களுமே அந்த பழியை வந்து போடுறதுக்கு தயாராயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், இல்லை இந்த பிரச்சனை என்னால இல்லை, அது மற்றவங்களை அவங்களால நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம நம்மையை வந்து ஏமாற்றிக் கொள்கிறோம். கண்டிப்பா அது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சே நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏமாத்திக்கிறோம். வீட்டில் ஒரு காஃபி டம்ளர் கொட்டியாச்சு. இது யார் கொட்டினா? அவங்க இங்க வச்சதுனால தான் என்ன பண்ணிருச்சு, கொட்டிருச்சு. அவங்களே யாரும் காலில் கொண்டு வந்து வைக்கச்சுன்னா, மற்றபடி நான் கொட்டினேங்கிறத அந்த தவறை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது யார் மேல பழிய தூக்கி போறதுன்னு தான் பார்ப்போம். ஸோ அப்போ இவங்க வச்சதுனால தான் அந்த தவறாயிருச்சு, இது ஏன் இப்படி உடஞ்சு போச்சு, இவங்க இந்த இடத்துல வச்சதுனால தான் நான் கைதவறி தெரியாம பட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அப்போ அந்த பிளேமிங், மற்றவங்களை பிளேம் பண்றது, என் மேல குற்றம் இருக்கு என்ற தெரிந்த பிறகு நான் இன்னொருத்தரும் பிளேம் பண்றேன்னா என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இன்னும் எப்படி எப்படிலாம் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜோய், அடுத்த பகுதி பார்க்கலாம்.